பயமே ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செஞ்சாலும் ஒரு பயபக்தியோடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டது பட்டதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வாழ்க்கையில் ஒரே ஒரு செயல் மட்டும் செய்யும் பொழுது பயமே இல்லாமல் செய்யணும். பயமே இல்லாமல் செய்யணுமா? என்னது அது? சொல்லுங்கள் ட்ரை பண்ணுவோம். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் பயமே இல்லாமல் உதவி செய்யணும். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? யாருங்க பயந்தா? அதான் இன்றைக்கி ஊருக்குள்ளே பல பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் பிரச்சனையில் போய் முடியுமோ, அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் பிரச்சனையில் போய் முடியுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. நிறைய பேர் வதந்தியை கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா, எங்க நல்லது செய்யும்போது பார்த்து செய்யுங்க, ஒரு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது, பார்த்து பறித்து செய்யுங்க அப்படிம்பாங்க. இந்த காரணத்தினால பல பேர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பயப்படுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதன் கொடுக்க வேண்டியது, அவனுக்கு துன்பம் வரும்போது நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். அதனால் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே எந்த செயலுக்காக நம்ம இது பண்ணுறோமோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் பயமே இல்லாமல் நாம் உதவி செய்யணும். ஏன்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். மீண்டும் சந்திப்போம்.